பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மத்தேயு 13 தான் எல்லாமே வருது பாருங்க. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு விடை கிடைக்குது. எப்படின்னா, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. கடுகு பார்க்கும்போது ரொம்ப குட்டி விதையா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம நிலத்துல ஊன்றி வச்சோன்னு வைங்களேன், அது பெருசா வளர்ந்து பறவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கற மாதிரி அது நல்ல ஒரு விருட்சமா வளர்ந்துருது. அதே மாதிரி புளித்த மாவு, கொஞ்சோள புளித்த மாவு கூட நீங்க புதுசா அரைச்ச மாவை சேர்த்து வச்சீங்கன்னா அந்த மாவு முழுசையும் அது புளிக்க வைக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் நம்ம அறிவுக்கு எட்டாத அளவுக்கு விரிவானது, ரொம்ப விரிவானது. அப்ப எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு கிடைச்சிட்டு விடை. பரலோக ராஜ்யம் நம்ம அறிவுக்கு எல்லாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு விரிவான ஒன்று.